ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் டாக்டர்னால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த டாக்டரை தேடியே வந்துட்டான். என்னத்துக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு காமிக்கல. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஜான்வியை தான் காட்டுறாங்க. அவன் அந்த உடஞ்சி போன ஃபோனை சரி பண்ணிட்டு இருக்கா. எப்படியாவது டாக்டர் கிட்ட பேசணும், அவங்க கிட்ட பேசினாதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சரி பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அப்போ கரெக்டாக அவன் என்ட்ரி கொடுக்குறான். அவனோட ஃபேவரட் சாங்கை பாடிக்கிட்டே வந்து ஜான்வி கிட்ட சொல்கிறான், நீ இந்த விராஜை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க? நீ எப்போ பார்த்தாலும் உன்னோட புருஷனை தப்பாக தானே நினச்சிட்டு இருப்ப. பட் உன்னை பற்றி நான் இன்ச் பை இன்ச் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். இப்போ நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பான் போல. அவங்கள உள்ள வர சொல்கிறான். அவங்கள பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு யார் என்ன அப்படிங்கிற எந்த விவரமுமே தெரியல. ஏதோ புதுசாக ஒரு பொம்பளையை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க தான் டாக்டர் ராணா. நீ இவங்க கிட்ட தான் நான் பேசணும்னு இப்போ நீ ட்ரை பண்ணிட்டு இருந்த. அவங்கள நான் இப்போ நேராக வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். உனக்கு என்ன பேசணுமோ அவங்க கிட்ட நீ பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூலாக அப்படியே மாடிக்கு ஏறி போயிட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கும் ஒன்றும் புரியல. என்னடா அது வாண்டடா அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு மொத்த உண்மையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போறானா அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோயினி அவங்க கிட்ட போய் பேச போனா அவங்க முந்திக்கிட்டு சொல்றாங்க, விராஜோட மென்டல் ஹெல்த் சரியில்லைதான், பட் அதுக்கு அவன் இன்ன வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல. ஒருவேளை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அவன் கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ நம்பிக்கை வை, அவன் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணா மாறிடுவான். அதுக்கு நானும் உனக்கு உதவியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க போறாங்க போல அந்த சைக்கோ பயலுக்கு. அவன் ரூமுக்குள்ள வந்து தன்னைத்தானே கண்ணாடியை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான், எதுக்குடா நீ இவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருக்க, ஏன் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆமா இந்த டிராமாலாம் இப்போ பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இப்போ ஜான்வி உன்னை நம்பணும், அவளை நம்ப வைக்கிறதுக்காகவாவது இந்த டிராமாலாம் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த டாக்டரை கூட்டிட்டு வந்ததுக்கு பின்னாடி இவனோட பிளான் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. சொன்ன மாதிரியே டே 1க்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலும் வந்துட்டான். அங்க இருக்கிற சோஃபால போய் ஹாயா ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கான். சரிப்பா இப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல முடியாது, என்னோட மனைவி இல்லாம நான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன், அவளும் இங்க இருந்தா மட்டும்தான் நான் ஒத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்வியும் வெளியிலேருந்து கூப்பிட்டு உலர உட்கார வச்சிடுறாங்க. சரி இப்ப சொல்லு, உன்னோட வாழ்க்கையை பத்தி சொல்லு, உன்னோட கடந்த காலத்தை பத்தி சொல்லு, உனக்கு அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதை பொண்டாட்டியை வச்சுட்டு கேட்டா இவன் சொல்லுவானா? ரொம்ப நேரமா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பட் இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். ஃபர்ஸ்ட் நாள் ட்ரீட்மெண்ட் நடக்கல, அதுக்கு இவன் ஒத்து வரல அப்படிங்கிறதுனால இப்போ வீட்டுக்கு வந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி சோஃபால அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். நம்ம ஜான்வி மாத்திரையை எடுத்து கொடுத்து சொல்லிட்டு இருக்கா, இங்க பாருங்க விராஜ், இப்போ மணி 8 ஆயிடுச்சு. 8 மணிக்கெல்லாம் உங்களை டாக்டர் மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சா மட்டும் பத்தாது, இந்த மாத்திரையும் சாப்பிடணும், அப்பதான் நீங்க கியூர் ஆகுவீங்க அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான். மாத்திரையை தூக்கி போட்டு அவன் பாட்டிக்கே மேல போயிடுறான். இப்போ நைட் ஆயிடுது. தூங்கும் போது கூட நம்ம ஜான்வி மாத்திரையை எடுத்து கொடுத்தா அதையும் அவன் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா படுத்திருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு பொண்டாட்டியை பார்த்தா பக்கத்துல காணோம். எங்க போனான்னு பார்த்தா அங்க தூரமா போய் படுத்து கிடக்கா கீழே. என்ன ஜான்வி, நீ எதுக்காக கீழே போய் படுத்து கிடக்க, வந்து மேலே படு அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் நான் கீழே தான் படுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இழுத்து போத்திட்டு படுத்திருக்கா. உடனே இவனும் புரிஞ்சுக்கிறான், மாத்திரை சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக தான் இவ இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்துட்டு போய் அவ கண்ணு முன்னாடியே போட்டுட்டு, இப்ப போட்டுட்டேன் வந்து மேலே படு அப்படின்னு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. கீழே தான் படுத்திருக்கா. இதுக்கு மாத்திரை போடாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்போ மறுநாள் ஆயிடுது. 2வது நாள் ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. வழக்கம் போல மனைவியை பக்கத்துல வச்சுக்கிட்டே தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. டாக்டர் இப்போ அதே கேள்வியை தான் திரும்ப கேட்குறாங்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ என்கிட்ட ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொன்னா அவன் இந்த தடவை வாயை திறந்து சொல்றான், இங்க பாருங்க டாக்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நார்மலான ஒரு பையன் தான், எனக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும், நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்ப்பேன். என்னை சுத்தி இருக்கிறவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனா அவங்க அப்படி இல்லை அப்படிங்கவும் எனக்கு கோவம் வருது, வெறி வருது, அதனாலதான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, இதான உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு போர்டுல இவனோட போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க. இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இவன் தான் பர்ஃபெக்டான ஆளு, இது நான் தான், நான் மட்டும்தான் இந்த உலகத்திலே பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, நீ பர்ஃபெக்டான ஆளா இல்ல எப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பவுல்ல நிறைய ஸ்டிக்கர் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் அவங்கிட்ட கொடுத்து, இப்ப நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். அந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ இது வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில யார் யாரெல்லாம் நீ ஹேட் பண்ண, எப்படிலாம் அவங்களை காயப்படுத்தின அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு நீ ஒவ்வொரு தடவையும் அவங்கள பத்தி யோசிக்கும் போதும் இதுல இருக்கிற ஒரு ஸ்டிக்கர் எடுத்து உன்னோட இந்த போட்டோல ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எங்ககிட்ட எதையும் நீ சொல்ல வேணாம், உன் மனசுக்குள்ளேயே நீ யோசிச்சுக்கோ, யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஸ்டிக்கர் அதுல ஒட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
இருக்காங்க. இவனும் ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நமக்கும் விஷுவலாக காட்டுறாங்க. ஆரம்பத்தில் நம்ம ஜான்வி கிட்டே இருந்தானே இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சான். நம்ம ஜான்வி கிட்ட கரப்பாம்பூச்சியை போட்டது, அப்புறம் அந்த டாக்டர் கையை முறிச்சது, அப்புறம் 4-5 பசங்களை பள்ளத்துல தள்ளி விட்டது, அப்புறம் வாட்ச்மேனுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சது, அப்புறம் பாட்டியை கடைசியா தள்ளி விட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நமக்கு காட்டுறாங்க. இவன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போட்டோவை பார்க்கும் போது அந்த போட்டோ ஃபுல்லாவே ஸ்டிக்கர்ஸா தான் ஒட்டி இருக்கு. அப்படின்னா எத்தனை பேர் அவன் கஷ்டப்படுத்திருப்பான், காயப்படுத்திருப்பான் அப்படிங்கிறது டாக்டருக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. இவனே ஒரு செகண்ட் அதை பார்த்துட்டு மறந்து போயிடுறான். நம்ம இத்தனை பேரையா கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த டாக்டர் பொம்பளை சொல்லுது, இங்க பாத்தியா, நீ இவ்வளவு நேரம் ஒன்ன நீயே பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்போ உன்னோட பர்ஃபெக்டான அந்த முகத்தை பாரு, எவ்வளோ அழுக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு, நடந்ததெல்லாம் விட்டுருவோம். இப்போ நீ உன்னோட வாழ்க்கையை புதுசா ஸ்டார்ட் பண்ண போற. இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில நீ ஒன்னு நீ மாத்திக்க ட்ரை பண்ண அப்படின்னா அந்த ஒவ்வொரு மாற்றத்துக்கும் நான் இதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிக்கர்ஸா ரிமூவ் பண்ணிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த செகண்டே, ஒரு நிமிஷம் இடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து டாக்டர் கிட்ட கொடுத்து, ரொம்ப நேரமா நீங்க பேசிட்டு இருப்பீங்க, களைப்பா இருக்கீங்க, இதை குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அவங்களும் அதை நம்பிக்கிட்டு, அப்படியா இப்பவே உனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்துல இருக்கிற ஒரு ஸ்டிக்கர்ஸை இப்போ ரிமூவ் பண்ணிடுறாங்க. சரி போயிட்டு வா, நாளைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனுக்குள்ளே ஒரு கில்ட்டினஸ் இருக்கோ என்னமோ தெரியல, அம்மாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நான் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா, நான் அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன், இதுக்கப்புறம் ஒரு நல்ல மனுஷனா நான் வாழணும்னு நினைக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். சரி பையன் திருந்திட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஜான்வியுமே பார்த்துட்டு தான் இருக்கா. அம்மாவுக்குமே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, பரவாயில்ல நம்ம பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வரானே அப்படிங்கிற மாதிரி இப்போ அவன் மேல ஒரு நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மறுநாள் ஆயிடுது. 3வது நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நடந்த விஷயத்த ஜான்வி சொல்லியிருப்பா போல டாக்டர் கிட்ட. அதனால அதுக்காக ஒரு ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. பரவாயில்லையே, நேத்து நைட்டு உன்னை நீ மாத்திக்க ட்ரை பண்ணிருக்க, உன்னோட அம்மா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, இதுவும் உனக்குள்ள ஒரு மாற்றம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அவனும் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அது இவனோட போட்டோ தான். இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இது நான் தான், இவன் தான் பர்ஃபெக்டான மேனு, அதாவது நான், இந்த போட்டோ என்னோட ஃபேவரட் போட்டோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு டாக்டர் அப்படியே ஜான்வி கிட்ட கண்ணை காமிக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த போட்டோவை இப்போ கொளுத்தி விட சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஜான்வியுமே பயந்துக்கிட்டே அந்த போட்டோவை கொளுத்தி விட போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போட்டோவை பார்த்தா அது பத்திக்கிட்டு எரியுது. அதை பார்த்ததுமே அவனுக்கு சமக்கம் வந்துருது. ஜான்வி நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அங்கே இருந்து போய் அந்த போட்டோல இருக்கிற நெருப்பை அணைக்க பாக்குறான். ஆனா அணைக்க முடியல, பாதிக்கு மேல எரிஞ்சு போச்சு. ஜான்வி நீ எதுக்காக இப்படி பண்ண, என்னோட ஃபேவரட் போட்டோவை நீ எரிச்சிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கான். மேல தூக்கிட்டான். உடனே டாக்டருக்குமே கோவம் வந்துருது. இவன் இன்னும் திருந்தல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க விராஜ், இப்பதானே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் உனக்குள்ள சின்ன சின்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா, ஆனா நீ ஜஸ்ட் ஒரு போட்டோ எரிஞ்சதுனால இப்போ உன்னோட மனைவியை நீ காயப்படுத்துறிய, அதுவும் இந்த போட்டோக்காக. இந்த போட்டோ போச்சுன்னா என்ன, வேற காப்பி எடுத்துக்கலாம், ஆனா உன்னோட மனைவியோட உயிர் போயிடுச்சுன்னா திரும்ப வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவன் யோசிக்கிறான். நம்ம ஜான்வியை விட்டுட்டு இவன் இதுக்கு முன்னாடி பண்ண கொடுமையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜான்விக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கான் இல்லையா, அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட்டு தான் நிறைய கொடுமை பண்ணியிருக்கான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பட் இருந்தாலும் பொண்டாட்டி மேல கோவம் தான் இருக்கு. அதனால அங்கிருந்து கோவப்பட்டுட்டு போயிடுறான். இப்போ நைட் ஆயிடுது. இவன் என்னன்னா ரூம்ல இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுவிட்டு நம்ம ஜான்வியோட போட்டோவே வரைக்க பார்த்துக்கிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். என்னத்தை யோசிக்கிறான் அப்படிங்கிறது தெரியல. அப்ப நம்ம ஜான்வியுமே அங்க வந்து நின்றுட்டு இருக்கா. மாத்திரை கொடுக்கறதுக்காக வந்திருக்கா போல. அவளை பார்த்ததுமே இவன் சொல்றான், இப்பதான் ஜான்வி எனக்கு ஒவ்வொரு விஷயமா நான் யோசிச்சு பார்க்கும்போது புரியுது, நான் உன்னை சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன், காயப்படுத்திருக்கேன், ஆனா நீ எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு என் கூட வாழ்ந்துட்டு தானே இருந்த. அப்படி இருந்துமே நான் உன்னை காயப்படுத்திருக்கனே, கஷ்டப்படுத்திருக்கனே, தப்பெல்லாம் ஏன் மேலதான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் பண்ண தப்புனாலதான் என்னோட பையனுமே என்னை விட்டு போயிட்டான். இப்படி நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி நாளைக்கு உன்னோட உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது ஜான்வி, நீ எடுத்த முடிவு கரெக்டு தான், நீ என்னை விட்டு போகணும்னு தான் நீ நினைச்ச, தயவு செய்து போயிடு ஜான்வி, நீ என் கூட இருக்காத, நீ என் கூட இருந்த அப்படின்னா உனக்கு என்னாலே ஏதாவது ஒரு ஆபத்து வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஜான்வி, ப்ளீஸ் ஜான்வி நீ என்னை விட்டு போயிடு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை நீ சுதந்திரமா வாழலாம், இதுக்கப்புறமும் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் ஜான்வி, என்னை விட்டு நீ போயிடு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இவன் எப்படிலாம் பேசுறத கேட்டா நமக்கே ஒரு செகண்ட் கஷ்டமா தான் இருக்கு. நம்ம ஜான்வியுமே இவன் அப்படி பேசுறத பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கிடுறான். உண்மையிலே நான் காண்றது கனவா நிஜமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இது வரைக்குமே இவன் பண்ண தப்புக்கெல்லாம் சாரி கேட்டிருக்கான். பட் ஃபீல் பண்ணி கேட்டது இல்லை. இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறான். அதுவும் நம்ம ஹீரோயினோட நிலைமையில இருந்து இப்போ யோசிச்சு பார்த்து பேசுறான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டாக்டர் தான். ஒரு 3 நாள் அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் போனதுக்கே இவனுக்குள்ள இவ்வளவு மாற்றம் இருக்கே. அப்ப இன்னும் கொஞ்ச நாள் போனா அப்படின்னா இவன் டோட்டலாவே மாறிடுவான் போல. என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.